Taste the Daily. தமிழகத்தில் புதிய கல்வியாண்டின் தொடக்கமாக பள்ளிகள் நாளை திறக்கப்படும் நிலையில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களால் மாணவர்கள் கல்வி பாழாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் இடைநிலை, பட்டதாரி, முதுகலை, தலைமை ஆசிரியர் என மொத்தம் 24,000க்கும் அதிகமான ஆசிரியர் பணியிடங்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக காலியாக உள்ளன. இனியும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பாவிட்டால் மாணவர்களின் கல்வித்தரம் கேள்விக்குறியாகும் என வேதனை தெரிவிக்கும் ஆசிரியர்கள் பல்வேறு இடங்களில் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய இலவச நோட்டு புத்தகங்கள் இதுவரை வந்து சேரவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். தமிழகத்தில் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இந்த கல்வியாண்டு மிக குறைவான அளவு மாணவர்களே விண்ணப்பித்திருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மொத்தம் உள்ள 176 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பிரபலமாக விளங்கும் கல்லூரிகளில் மட்டுமே அதிக மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாகவும், மீதமுள்ள சுமார் 150 கல்லூரிகளில் குறைந்த அளவு மாணவர்களே விண்ணப்பித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதிலும் வணிக, அறிவியல் பிரிவுகளிலேயே அதிக விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அரசு கல்லூரிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை, கல்லூரி உட்கட்டமைப்பு சரியின்மை, பாடப்பிரிவுகள் போதிய அளவில் அதிகரிக்காதது என உயர்கல்வி அதல பாதாளத்திற்கு சென்றதே இத்தகைய நிலைக்கு காரணம் என கல்வியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் பெண் கௌரவ விரிவுரையாளருக்கு பாலியல் தொல்லை அளித்த அரசு கல்லூரி முதல்வர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நன்னிலம் பகுதியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கடந்த 6 ஆண்டுகளாக பெண் ஒருவர் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறார். இவரிடம் கல்லூரி முதல்வர் ராமசுப்பிரமணியன் என்பவர் தன்னை தனிமையில் வந்து பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என பல்வேறு பாலியல் தொல்லைகளை அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பெண் கௌரவ விரிவுரையாளர் அளித்த புகாரின் பேரில் கல்லூரி முதல்வர் ராமசுப்பிரமணியன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் சிறு குழந்தைகள் முதல் மூதாட்டி வரை அனைவருக்கும் பாலியல் தொல்லை அளிக்கப்படுவதாகவும், இது குறித்து ஸ்டாலினின் திறனற்ற அரசு நடவடிக்கை எடுப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.